Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம் இங்கே இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தம்பி சங்கர் அவர்கள் முரளி சங்கர் அவர்களை இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மாவட்ட செயலாளர் மாவட்டத்தில் ஒப்புதலோடு அறிவித்தார்கள். அதே மாதிரி முன்னாடி உங்களுக்கு தெரியும் பொருளாளராக அண்ணன் மன்சூர் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். அவரையும் இங்கே அறிமுகப்படுத்தினார்கள். அறிமுகப்படுத்தி இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் ஆண்டு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளை நாம் வென்றெடுக்க வேண்டும். அதற்கான இந்த கூட்டணி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதுக்கான நான் சொல்லுகிற திட்டமிட்ட பணிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஐயா சொன்னதன் அடிப்படையில் அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய மாவட்ட செயலாளர் மாவட்டத்தில் இன்றைக்கி இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வட மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், நாளைக்கு தென் மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறது. இதில் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ரீயாக தேர்தல் வழிமுறைகளை ஐயாவுடைய 45 ஆண்டு கால அனுபவத்தை எங்களிடத்தில் இன்றைக்கு சொல்லி எப்படிலாம் செயலாற்ற வேண்டும் என்பதை சொன்னாங்க. ஐயா, இந்த திருவள்ளூரில் நடந்த கூட்டத்தில் நான் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்கள் முகம் இருக்குதுன்னு வச்சுங்க, என் முகம் இருக்குது. என் முகத்தில் 2 கண்ணு எனக்கு இருந்தால் மட்டும்தான் எனக்கு கண்ணு தெரியும், முகமும் அழகாக இருக்கும். ஒரு கண்ணு இப்படி இருந்ததுன்னா அது அழகு இல்லை. நான் என்ன சொல்கிறோம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம். 2 கண்ணு, ஐயா ஒரு கண்ணு, சின்னையா ஒரு கண்ணு, இந்த 2 கண்ணு ஒன்றா இருக்கிறது எங்களை விட பெருமை. எப்படின்னா இது மாதிரி ஒரு செய்தி அங்கே பேசுன மாதிரி நேரடியாக ஐயாவை பார்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அதை விட தேன் பாயுது காதிலேன்னு சொல்லிட்டு பாரதியார் பாடினாரு. அந்த மாதிரி ஒரு இன்பமான செய்தி 2.5 கோடி வன்னிய மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அதை தான் விரும்புகிறாங்க. அதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அவர் அந்த மன்னிப்பு பகிரங்கமான மன்னிப்பு சொல்லியிருக்கிறது ஏற்றுக்கலையா? நேரில் சொன்னாதான் இல்லை, அது எனக்கு தெரியல, நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரும் தலைவர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது பல்வேறு சாதனைகளை செய்த ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய செய்தி நான் பார்க்காம உங்ககிட்ட அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு இருவரும் இணைந்து இங்கே தேட்டத்தில் சின்னையாவும் ஐயாவும் ஒரு ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ வந்தால் அதை விட எங்களுக்கு என்னங்க, இந்த அருணாச்சலேஸ்வரர் புண்ணியத்தில் அது மாதிரி நடந்துட்டா நாங்களாம் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஐயா, ஏற்கனவே செயல் தலைவராக செயல்படுவேன் என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவரெல்லாம் இதுவரை செயல் தலைவராக செயல்படுவேன்ற அறிவிப்பு எதுவுமே வெளியிடல. பாப்பா, நான் என்ன செய்தி பார்க்கல, பார்த்து சொல்லுவேன். உள்ளே இருந்தோம், அதான் வெளியில் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சேலம் மாவட்டத்திலிருந்து கூட்டணி உறுதியாக உண்டுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. கூட்டணி உறுதியாக உண்டு. கூட்டணி பற்றி நான் முடிவு செய்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். 40 தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லும் வகையில் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி 40 சீட்டு கேட்குறீங்க பாமக. அது ஐயா தான் சொல்லுவாங்க. அது ஆனா ஒண்ணு மட்டுங்க, 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இந்த தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கும் என்பது மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை.